ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இண்டிகேட்டரை எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்சர்ட்னு ஒரு மெனு இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த இன்சர்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஒரு மெனு இருக்குது பாருங்கள். இந்த இண்டிகேட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் சொல்லிட்டு இன்னொரு சப் மெனு வரும். ஸோ இந்த மெனு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ், அதாவது மூவிங் ஆவரேஜ் சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பீரியட்ஸ்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 35 இல்லைன்னா ஒரு 50 கூட வச்சுங்க. இந்த பீரியடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த அக்யூரசி லெவல் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். நீங்கள் கம்மி பண்ண உங்களுக்கு அக்யூரசி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க, இன்றைக்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் ஒரு 20-25 நீங்கள் வச்சுங்க, சரிங்களா. இல்லை எனக்கு வந்து நான் ஒரு லாங் டேர்ம் ட்ரேடராக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லைன்னா 70 இல்லைன்னா 100 அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு 1 வீக் நான் என்னோடய ட்ரேடை வந்து நான் ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 இல்லைன்னா ஒரு 100 அந்த மாதிரி வைங்க. இல்லை நான் இன்றைக்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இன்றைக்கே நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நீங்கள் வச்சுங்க, 25 கூட நீங்கள் வச்சுங்க. ஓகே. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு 25 வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்னல்ஸ் நிறைய கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த பீரியடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 அந்த மாதிரி போட்டிங்கன்னா சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சிக்னல் 2 சிக்னல் அந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 25ன்னு போடுறோம். போட்டு இந்த மெத்தட் வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் போடுறேன். போட்டு இந்த லைன் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4வது திக்னஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு எல்லோ கலர் லைன் ஒன்று வந்துருக்கு பாருங்கள். ஓகே. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரெடிக்ட் த மார்க்கெட் டைரக்ஷன். அதாவது இந்த மார்க்கெட் வந்து எப்படி போகும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சொல்லும் மார்க்கெட் வந்து இப்போ என்ன டைரக்ஷனில் போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கேண்டில்ஸ்க்கு கீழே இருக்குது வச்சுக்கலாம். அப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்னு அர்த்தம். ஓகே. நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கேண்டிலுக்கு கீழே இருக்குது பாருங்கள். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகுது, சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து கேண்டில்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும்னு அர்த்தம். இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். அது சொல்லப்போனால் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கஷ்டமான விஷயமே கிடையாது சொல்லப்போனால். அதே மாதிரி ஒன்று பாருங்கள், இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்க்கு நடுவில் இருக்க வச்சுங்களேன். அப்போ வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் போகுதுன்னு அர்த்தம். ரேஞ்சுன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டவுன் ட்ரெண்டுனா அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே போகுது பார்த்திங்களா. ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அப் ட்ரெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது வச்சுங்களேன். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து மேலேயும் போகல கீழேயும் வரல. இப்போது இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வரல கீழேயும் வரல. ஸோ சைடு வேஸில் போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லைன்னா சாப்பி மார்க்கெட் அப்படி கூட சொல்லலாம். ரேஞ்ச் இல்லைன்னா சாப்பி மார்க்கெட்னு சொல்லலாம்.
ஓகே. ஸோ இந்த நடுவில் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷனே தெரியல இங்கே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நடுவில் வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு க்ளீனாக ஒரு ட்ரெண்டு காமிக்குது. அதாவது மார்க்கெட் வந்து கீழே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. ஏன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து கேண்டில்ஸ்க்கு மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து செல்லிங் போகலாம். ஓகே. அந்த இடத்துல நீங்கள் ஒரு செல் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் கூட பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேண்டில்ஸ்க்கு நடுவில் வந்துருக்கு பாருங்கள். அப்போது இந்த கேண்டில்ஸை உடைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேண்டில் விட்டு வெளியே வந்துச்சு பாருங்கள். அப்போது வந்து நீங்கள் திரும்ப இன்னொரு செல் கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், திரும்ப மார்க்கெட் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கேண்டில்ஸை உடச்சி அப்படியே வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு பை கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ். ஃபைன். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மூவிங் ஆவரேஜ் 3 மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப நீங்கள் இன்சர்ட் மெனு போங்க, அதில் இண்டிகேட்டர்ஸ் போங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ட்ரெண்டுக்கு போகணும். அந்த ட்ரெண்டில் திரும்ப வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன். இண்டிகேட்டர் மெனுவுக்கு போங்க, அதில் ட்ரெண்டுக்கு போங்க, ட்ரெண்டில் போயிட்டு மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இங்கே 25ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 போட்டுப்போம். போட்டு இந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிங்க் கலர் போடுறேன். சரிங்களா? போட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனர் வித்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் 2 மூவிங் ஆவரேஜ் வந்துச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் வந்து நான் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். 25 வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போது இந்த 2 மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. இது பேர் கிராஸ் ஓவருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ரைட்டா? ஸோ இப்போது இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு. சரிங்களா? அதாவது இப்போ இந்த 50 மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா? அதாவது பிங்க் கலர் மூவிங் ஆவரேஜும் இந்த இந்த பிங்க் கலர் மூவிங் ஆவரேஜ் வந்து எல்லோ கலர் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும்னு அர்த்தம். நல்லா பார்த்துங்க. பிங்க் கலர் பிங்க் கலர் மூவிங் ஆவரேஜ் அந்த எல்லோ கலர் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கிளியர் சிக்னல் கிடைக்கல. சரிங்களா? இப்போது இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா பிங்க்குக்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும்னு அர்த்தம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி இருக்குது. அதனால தான் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி போயிட்டு இது வந்து இப்படி அடித்து வச்சுங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா நீங்கள் சிங்கிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் மூவிங் ஆவரேஜ் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போது பிங்க் கலர் மூவிங் ஆவரேஜ் எல்லோ கலர் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகுது பாருங்கள். இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து கிராஸ் ஓவர் இருக்குது. கிராஸ் ஓவர் ஆகிட்டு இப்போ இந்த எல்லோ கலர் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் மூவிங் ஆவரேஜ் வந்திருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு அர்த்தம். இப்போது இது அப்படியே சேஞ்ச் அடித்து வச்சுங்களேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போகும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள்,
பிங்க் கலர் மூவிங் ஆவரேஜ் எல்லோ கலர் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ பிங்க் கலர் மூவிங் ஆவரேஜ் வந்து எல்லோ கலர் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து கீழே போகும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து டபுள் மூவிங் ஆவரேஜ் வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா சிங்கிள் வச்சு கூட பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ். இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர். பட் இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் மெயினாக யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பிகினர்ஸ். ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இந்த இண்டிகேட்டர் தான் அவங்களுக்கு அது சொல்லும் மார்க்கெட் வந்து எங்கே யூட்டர்ன் ஆகுது, எங்கே கீழே போகும், எங்கே மேலே போகும்னு சொல்லிட்டு இதுதான் அவங்களுக்கு வந்து சொல்லும். சரிங்களா? பட் எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஸ்டாப் லாஸ் நம்ம எதுக்காக வைக்கிறோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருக்கீங்க வச்சுங்க, இந்த இடத்துல. சரிங்களா? பட் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே போயிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஒரு பை கொடுத்துட்டு ஒரு இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். இந்த ஏரியா தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். நீங்கள் வந்து சப்போஸ் கண்ட்ரோல் ஐ உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணாலும் இந்த பாக்ஸ் வரும். இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் சொல்லிட்டு நம்ம 2 போட்டோம்ல. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம டெலீட் கொடுத்துடலாம். நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா ஒன்றுனா டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன்லேருந்து இந்த மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போது அடுத்தது நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் பார்க்க போகிறோம். திரும்ப நீங்கள் வந்து இன்சர்ட் மெனு போங்க, திரும்ப இண்டிகேட்டர்ஸ் போங்க, அதில் ஆசிலேட்டர்ஸ். ஓகே, ஆசிலேட்டர்ஸ்னு ஒரு மெனு இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா MACD சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? MACD. இப்போது இந்த MACDயை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சரிங்களா? வெறும் இது மாத்திரம் நீங்கள் வந்து இந்த சில்வரை மாத்திரம் எல்லோவாக கொடுத்துங்க. இதை வந்து ஒரு ஒயிட்டு கூட வச்சுக்கலாம், ரெட்டுக்கு பதிலாக. சரிங்களா? இல்லைனா ஒரு இந்த மாதிரி ப்ளூ கலர் கூட கொடுத்துங்க, அக்வா. சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபைன். இப்போ பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா MACDன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த MACD எப்படி யூஸ் பண்ண சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹாரிசன்டல் லைன் தெரியுதா? இந்த ஹாரிசன்டல் லைனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகே. கிளிக் பண்ணிவிட்டு நேராக நம்ம இந்த இந்த MACD இருக்கு இல்லையா, இந்த MACD மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த லைன் மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணோம். ஸோ அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் H1 ஹாரிசன்டல் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன் H1ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து 1 hour சார்ட்டில் இருக்கோம், அதனால் H1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெட் கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலரில் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபைன். இப்போது நீங்கள் இந்த சைடு பாருங்கள், இந்த லைன் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 0.000618 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோன்னா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து 0 ஆக்கணும். ஸோ இதை எப்படி 0 ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த லைன் மேலேயே திரும்ப ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, அதில் பேராமீட்டர்ஸ். ஓகே, பேராமீட்டர்ஸ்
ஒரு மெனு இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 0 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 மாறிடும். ஓகே, மாறினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் இங்கே பாருங்கள், இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 0 வந்து செட் ஆகிடுச்சு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிற எல்லோ லைனுக்கும் கீழே இருக்கிற எல்லோ லைனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அது சொல்லித்தரேன். ஓகே, இதுவும் ரொம்ப ஈஸி தான், கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் லைன்ஸ் தெரியுதா ப்ளூ கலரில்? இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த பிங்க் கலர் லைனை தாண்டி கீழே வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம செல்லிங் பண்ணலாம். அதாவது நல்லா பார்த்துங்க, இந்த ப்ளூ கலர் லைன் இந்த பிங்க் கலர் லைனை தாண்டி கீழே வருது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செல் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் வந்து கீழே வரும்னு அர்த்தம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வர்டிக்கல் லைனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சும்மா ஒரு ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கேண்டில், இந்த மூவிங் ஆவரேஜ், சாரி, இந்த MACD இருக்கு இல்லையா, இங்கே தானே வந்து பார்த்திங்கன்னா கீழே வருது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு லைனை ப்ளேஸ் பண்ணால் அவங்களுக்கே தெரியும் பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வந்துச்சு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. பட் எப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் சில டைம் வெயிட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? பட் மார்க்கெட் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து மேலே தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணோம். ஸோ பையிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான். இப்போ பாருங்கள், இப்போது இவ்வளோ நேரம் செல்லிங் ட்ரெண்டில் இருந்துச்சு, ரைட்டா? அதுக்கப்புறம் இப்போது இந்த ப்ளூ கலர் டாட் லைன்ஸ் பாருங்கள், இந்த சாரி ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பிங்க் கலர் லைனை க்ராஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். க்ராஸ் பண்ணதும் மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்டிகல் லைனை போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்குது மார்க்கெட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பையிங் ட்ரெண்ட்லேயே இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற நான் மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். பட் இப்போ நம்ம இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம பை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. பட் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம பை பண்ணாலுமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த பாருங்கள், மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போயிடுச்சு இங்கேருந்து, ரைட்டா? ஸோ நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும்னு சொல்லியிருக்கு, ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே வந்திருக்கு இந்த சைடில். ஸோ இந்த MACD வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபைன். ஸோ எனிவே இந்த கிளாஸுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட நான் வந்து உங்களுக்கு தனியாக பர்சனலாக நான் எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுறேன்.
ஃபைன். இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் இன்சர்ட் போங்க, திரும்ப இண்டிகேட்டர்ஸ், அதில் ஆசிலேட்டர்ஸ், அந்த ஆசிலேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இப்போது இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்ம RSI அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? RSI இந்த இண்டிகேட்டர் பேர். ஸோ இந்த இண்டிகேட்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி டெலீட் பண்ணோன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இண்டிகேட்டர் லிஸ்ட்டுக்கு போங்க, அதில் போயிட்டு நீங்கள் MACD டெலீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம இன்சர்ட் போகிறோம், அதில் இண்டிகேட்டர்ஸ், அதில் ஆசிலேட்டர்ஸ், அதில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் மாத்திரம் நீங்கள் எல்லோ கலராக போட்டுங்க, போட்டு ஓகே கொடுத்துருங்க. வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஃபைன். ஓகே. ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, இதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டரில் பாருங்கள், 70 அப்புறம் 30 2 லைன்ஸ் இருக்கா? 70 அண்ட் 30. இந்த பாருங்கள், 70 அப்புறம் 30. ஓகே. இப்போது இந்த இண்டிகேட்டர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த இண்டிகேட்டர் இங்கே ஒரு எல்லோ கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த எல்லோ கலர் லைன் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, அதாவது 70 லைன். இந்த 70 லைனை வந்து அது டச் பண்ணால் we have to sell. அதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, அதாவது ஓவர் பாட்னு சொல்லுவாங்க இது பேர். அதாவது நிறைய பேர் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு அந்தளவுக்கு ஆளுங்க இல்லை, ஸோ மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பேர் தான் ஓவர் பாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 70 டச் பண்ணால் that is called overbought. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த 70 டச் பண்ணால் நம்ம வந்து செல்லிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 30 டச் பண்ணிச்சு வச்சுங்களேன், இப்போ இந்த எல்லோ கலர் லைன், இப்போ இந்த ரெட் கலர் லைன் நான் இங்கே போட்டேன் பார்த்தீங்களா, இது வந்து இங்கே டச் பண்ணிடுச்சுன்னா we can go for buy. ஓகே. ஸோ இந்த 30க்கு என்ன மீனிங்னா ஓவர் சோல்டுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த 30 வந்து டச் பண்ணியிருக்கு. கீழே இருக்கிற லைன் இருக்கு இல்லையா 30, இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே டச் பண்ணியிருக்கு. ஃபைன். இப்போ இங்கே டச் பண்ணதும் பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த ஏரியாவில் டச் பண்ணதும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பை பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸோ பை பண்ணால் மார்க்கெட் பாருங்கள் அப்படியே மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே கூட பாருங்கள், இங்கே வந்து 70 டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு செல் பண்ணியிருப்போம். ஸோ செல் பண்ணால் பாருங்கள் மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு. சரிங்களா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு ரூலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஏன்னா இது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு தான் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ அது மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் நியூஸை நம்ம எப்படி பார்க்கணும் அதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 30 டச் பண்ணியிருக்கு, ஆனால் நம்ம பை பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. பட் கொஞ்சம் தான் மார்க்கெட் வந்து மேலே போச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதோ சம்திங் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ட்ரைவ் பண்ணி கீழே வர வச்சிச்சு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ
நியூஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா forexfactory.com போங்க. அதில் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த டைம் ஜோன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்தியன் டைமுக்கு மாற்றிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +5:30 GMT. ஸோ நம்ம சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி செட்டிங்ஸில் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ இதை 5:30 கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து AM/PMல இருக்கும். அது வந்து 24 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைம் காமிச்சிடும். சரிங்களா? அப்போனா இங்கே வந்து நம்மக்கிட்ட சொல்லும் அது அடுத்தடுத்த நியூஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லோ, ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ரெட். ரெட்டுன்னா ஹை இம்பேக்ட். இந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இது வந்து மீடியம் இம்பேக்ட். எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா லோ இம்பேக்ட். ஸோ இந்த லோ இம்பேக்ட் அண்ட் மீடியம் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது. பட் இந்த ரெட் கலர் வந்துச்சுன்னா ஹை இம்பேக்ட். ஸோ இந்த ரெட் கலர் நியூஸ் வரும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ இது மாத்திரம் பார்த்துங்க. இப்போ நீங்கள் 11:30க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அப்போ வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு 11:30 நியூஸ்னால் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸில் கூட நீங்கள் வந்து ஒரு லைவ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டுக்கும் ரியல் அக்கௌண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இப்போது நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஃபியர் இல்லாமல் பண்ணுவீங்க. அதில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி உங்களுக்கு வந்து எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே விர்ச்சுவல் மணி. ஓகே, ஸோ இந்த வர்ச்சுவல் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணால் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதே நீங்கள் ஒரு 10,000, 20,000, 30,000 கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சீரியஸாக உட்காந்து நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டெமோ அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் வந்து ட்ரேடிங் பண்ணாதீங்க, லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். லைவ் அக்கௌண்ட்டில் பண்ண தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கே வரும். ஸோ இந்த வர்ச்சுவல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸே வரும் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் வச்சு பண்ணாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் ப்ராப்பராக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு சிமுலேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. சிமுலேட்டருங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், பக்கத்தில் ஒரு ஸ்டீரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டீரிங் வந்து லெஃப்ட் ரைட் திருப்பினீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ரோட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அங்கே ஓட்டுறதுக்கும் நீங்கள் லைவாக ஒரு ரோட்டில் கார் ஓட்டுறீங்க இல்லையா, கார் கற்றுக்கும் போது நீங்கள் ஓட்டுறீங்களா, அந்த மாதிரி ஓட்டினா தான் உங்களால் ஒரு ப்ராப்பராக கார் ஓட்ட கற்றுக்க முடியும். அதே தான் இதுவும். இதில் வந்து நீங்கள் வர்ச்சுவலில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களால் கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் லைவாக பண்ணால் தான் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவிஷன்ஸ் பார்ப்போம். அந்த ரிவிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.